மத்தேயு சுவிசேஷம் 5:19 வாசிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். பாருங்க, பரலோக ராஜ்யத்திலே அங்கே சிறியவன் என்று எண்ணப்படக்கூடியவங்க இருப்பாங்க, அங்கே பெரியவன் என்று எண்ணக்கூடியதான வித்தியாசங்கள் இருக்கு. நீங்கள் இந்த உலகத்துல இயேசுவின் நாமத்திற்கென்று, இயேசுவின் மகிமைக்கென்று, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்கேன் எவ்வளவு உங்களை வெறுத்து நீங்க பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு அங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னா மகிமை இருக்கும். நீங்க நினைக்கலாம் எப்படியாவது போயிட்டா மட்டும் போதும், இப்ப பிரயாசப்படாம இப்ப சோம்பேறிகளா இருந்து இப்ப தன்னை மட்டும் காத்துக்கிட்டா போதும்னு சொல்லி நீங்க இருந்துகிட்டு அங்க நீங்க போகும்போது நித்திய காலம் உங்க மனசுல ஐயோ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மகிமையா இருக்குங்க, கிரீடங்கள் இருக்கு, முத்துக்கள் நிறைய இருக்கு, என்னப்பா அது இன்னொரு விதத்துல இருக்குதேன்னு சொல்லி இந்த எண்ணங்கள் உதிக்கும். பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எண்ணப்படுவான், பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். உங்க கையில தான் அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்? அந்த ஆத்துமாக்களுக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்த தேவன் மனுஷர்கள் நரகத்துக்கு போகிறார்கள், நரகத்துக்கு இருந்து அவங்க தப்பணுங்கிறதுக்காக இந்த உலகத்துல வந்து பாடுபட்டார், ஜீவனை கொடுத்தார், நம்மை அவருடைய ஊழியக்காரர்களாக நியமித்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய ஊழியக்காரருடைய பிரதான கடமையை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது. கலெக்டருக்குன்னா சில வேலைகள் இருக்கும், ஆர்ஐன்னா அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும். அதே போல ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை செய்யக்கூடியவர்கள். அவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார், அப்போஸ்தலர்கள் மக்களை ஆதாயப்படுத்தினார்கள். அப்போ அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் செய்வதற்காகவே முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு நியமித்து அமர்த்தி இருக்கிறார். அப்ப நம்முடைய பிரதானமான கடமையை என்ன? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று தேவன் அடைந்த வருத்தத்திற்கு அளவே கிடையாது, தேவன் அடைந்த ஆக்கினைக்கு அளவே கிடையாது. பெருமூச்சு விட்டு அழுறாரு கெத்செமனே தோட்டத்தில், வேர்வை ரத்தமா வருது. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய பாடுகள் இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷனால இப்ப ஒரு மனுஷன் வந்து நானும் இயேசு கிறிஸ்துவை போல துன்பம் சைக்கலான்னு சொன்னா அவன் அதுல கொஞ்சம் வரும்போதே அவன் இறந்து போயிடுவான், அவன்தான் அவனுடைய கெப்பாசிட்டி. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய ஆத்மா வருத்தப்பட்டிருக்கும், வேதனை அடைஞ்சிருக்காருன்னு பாருங்க. எதுக்காக? ஒரே ஒரு காரணம் தான், ஆத்மாக்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தணும். அந்த வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதாவது ஒரு ஆத்மா மனம் திரும்பும் போதே பரலோகத்துல தேவன் சந்தோஷப்படுவார், தேவதூதர் சந்தோஷப்படுவார் இருக்கு. அப்ப ஒரு ஆத்மா பாவத்திலிருந்து தப்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஆத்மாவை நரகத்தின் பிடியிலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து இழுக்கும் போது தேவன் திருப்தி அடைவார். நமக்கு தேவன் அந்த ஒரு நோக்கம் தான் கொடுத்திருக்காரு. அவர் அதுக்காக எவ்வளவு பாடுபட்டாருங்கிறத நம்ம தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52:14 வாசிங்க. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கீடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாருங்க, அந்த ரூபம் அப்படியே மாறுது. ஏன்னா அந்த முள்ளு உள்ள ஆழமா இறங்கும் போது இங்கெல்லாம் ரத்தமா வடியும், தாட ரோமத்தை பிடுங்குறாங்க, கண்கள் அடிக்கிறாங்க, முகத்துல அடிக்கிறாங்க, அந்த முக ரூபமே மாறிட்டு அதை எந்த மனுஷன் பார்க்கும் போது அவன் பிரமிச்சடைஞ்சான். இவரா அந்த இயேசு, இவரா அந்த அற்புதம் செய்தவர், இவரா பாவிகளை சிநேகித்தவர், இவரா பிசாசு பிடிச்சன துரத்தினவர், இவரா இறந்தவர் உயிர்ப்பித்தவர் என்று சொல்லுகிற விதத்துல அவங்க பிரமிக்க அடைகிறாங்க. பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு அந்த தேவன் எவ்வளவு பாடுபட்டார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? அதுக்கேற்றபடி பிரயாசப்படும். ஆத்மா ஆதாயத்துக்காண்டி நீங்க பிரயாசப்படும் போது உங்களுக்கு பல நிந்தைகள், அவமானங்கள் பலதும் வரலாம். ஏன்? அதுக்காண்டி கண்ணீரோட ஜெபம் பண்ணும் போது உடம்புல பல கஷ்டங்கள் வரலாம். ஆனா நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டியது, இயேசு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எவ்வளவு பாடுபட்டாருன்னு. என்ன விடுவிப்பதற்காக ஏன் ஆண்டவர் கண்ணீர் விட்டது மட்டும் இல்ல, ரத்தத்தையே வேர்வையா சிந்தினாருங்கிறது என்ன உங்களுக்கு வரும்போது ஆத்மாக்களுக்காண்டி நீங்க படுடைய பாடுகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு பெருசா தெரியாது.